வெறுமையாய் வார்த்தையை அனுப்புகிறவர் அல்ல. அவர் ஒரு வார்த்தையை அனுப்பிவிட்டார். வேதம் சொல்லுகிறது அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் தாம் விரும்பின காரியமாகும்படி அதை நிறைவேற்றும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. எனவேதான் வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். நான் குறித்த காலத்தில் அந்த வார்த்தை நிறைவேறுமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் குறித்த காலத்தில் அது நிறைவேறாமல். நம்ம பிரச்சனை என்ன, ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினதும் ஃபர்ஸ்ட் நாம காலத்தை குறிப்போம். இந்த மாசத்துல கர்த்தர் செய்வார், இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு செய்வார். அந்த எதிர்பார்த்த காலத்திலே காரியம் நடக்காததும் நாமளே என்ன டிசைட் பண்ணிடுறோம்னா, இந்த வார்த்தை என்னுடையது கிடையாது, இனி இந்த வார்த்தை எனக்கு. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னால் அது நீங்கள் குறித்த காலத்தில் அல்ல, அது அவர் குறித்த காலத்தில். ஆபிரகாம் புறப்படுகிறான் 12வது அதிகாரத்தில். என்ன நம்பிக்கை? வார்த்தையை பேசுனது நம்பிக்கை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். புறப்பட்ட ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், என்ன தருவீர்? கூடாரத்துக்குள்ள இருந்து கேட்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வார்த்தையை மாற்றவில்லை, ஆனால் அது ஒவ்வொரு விதத்தில் சொல்லுகிறார். கடல் மணலை காட்டி சொல்லிக் கொடுக்கிறார், வானத்து நட்சத்திரங்களை காட்டி சொல்லிக்கிறார். ஆனா ஒவ்வொரு டைம் வரும்போது கொஞ்சம் சோர்ந்து போகிற ரீசன் என்ன? ஆபிரகாம் எதிர்பார்த்த காலங்கள் எல்லாம். ஒரு காரியத்தை ஒரு நாள் இதை தியானித்துக் கொண்டிருந்த போதுதான் ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுக்கும் போது இதை எப்ப செய்யணும், எந்த டைம், இதை நான் செய்யும் போது ஆபிரகாமுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், இதை எல்லாமே அவர் வார்த்தை கொடுக்கும் போதே அறிந்திருக்கிறார். எனவேதான் உங்கள் சூழ்நிலை குறித்து கலங்காதீங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையை குறித்து கலங்காதீங்கள். சொல்லப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையானால் அந்த வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்ல